கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா எந்த காலத்தில் கல்வியில் தமிழ்நாடு சிறந்தது? அந்த 9.25 வருஷத்தில் முடியும் போது தமிழ்நாட்டின் புள்ளிவிவரம் எவ்வளோ தெரியுமா? 7% இருந்த கல்வி 37% உயர்ந்து விட்டது. பியூசி அந்த நேரத்தில் ஒழித்து +1 +2 கொண்டு வர எவ்வளோ பெரிய புரட்சி! எங்கேயாவது எதிர்ப்பு இருந்துச்சா? 1000 சேர்க்கறது வந்து 500 என்கிட்ட கொடுத்துருந்தோம், கவர்மெண்ட்டை கொடுத்துருந்தோம். கவர்மெண்ட்டு அதை ஏழை பாடை குழந்தைகளுக்கு அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு கவுன்சிலிங். அது கல்வி புரட்சியே, அது கல்வி புரட்சி. அப்போ ஜெயலலிதா அம்மா அந்த மாணவ மாணவிகள் கடையில் லேப்டாப் கொடுத்தோன்னே கையில் அவங்களுக்கு விஞ்ஞான உலகமே தன் கையில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. 2011 ஜெயலலிதா அம்மா வரும்போது தமிழ்நாட்டின் உயர்கல்வி வீதம், ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் 32%. அதற்கு பிறகு 4 வருஷம் எடப்பாடி ஆட்சி. தமிழ்நாட்டின் உயர்கல்வி வளர்ச்சி சதவீதம் 54. 32 எங்குது, 8 வருஷத்தில் 54 எங்குது. 11 காலேஜ் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் ஒரே வருஷத்தில் 67 ஆர்ட்ஸ் காலேஜ், 7 லா காலேஜ், இது இல்லாமல் கால்நடை மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் ஏராளம், இவ்வளவு கொண்டு வந்தார் இல்லையா? அது போல நீங்கள் எந்த வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க? 207 பள்ளிகள் மூடப்பட்டதா இல்லை. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டிலோட பிறப்பு விகிதம் குறைஞ்சிச்சான், அதனால மாணவ மாணவிகள் சேர்க்கை குறைஞ்சிருக்கு. நீங்கள் கவர்னர்கிட்ட மோதல் போக்குனா மத்திய அரசு எந்த விஷயம் எடுத்தாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், மோடி உள்ளே இப்படியே பூச்சாண்டி காட்டி எவ்வளவு காலம் ஓட்ட முடியும்? அப்போ நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க. இந்த பாராட்டுதால ஒன்றும் கிடையாது, ஒரு 2 நாள் விளம்பரம் தான். ஆனால் இது வாக்கா மாறுமானா? நிச்சயமாக வாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசு, திமுகவோட கவர்மெண்ட், இவங்களோட வந்து சார்பாக கல்வித்துறையில் வந்து சிறந்து வந்து விளங்கி இருக்கிறதுனால ஒரு பாராட்டு விழா மாணவர்களுக்கு வந்து நடத்தியிருக்காங்க. பட் அந்த விழாவில் நடந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு. ஒரு ஸ்டேஜ்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மாதிரியே தான் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிறைய சினி செலிப்ரிட்டிஸாக அந்த இடத்துல வந்து குமிச்சு வந்து பேச வச்சது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. இதை குறித்து உங்களோட விளக்கம் வந்து என்ன சார்? இல்லை, இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்களே, இப்போ இந்த 4 வருஷத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இந்த 4 வருஷத்தில் எந்த விதத்தில் கல்வியில் சிறந்து இருக்கிறது? அது எல்லாம் சொல்லணும்ல. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா அவர் எப்போத்துலேருந்து சொல்கிறாரு? சுதந்திர இந்தியாவிலேருந்தா? இல்லை 1967 காமராஜரும் பக்தவச்சலம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு கல்வியில் வளர்ச்சி அடைஞ்சிதுன்னு சொல்கிறாரா? இல்லை இந்தியாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, ஆனால் தமிழ்நாடும் வளர்ச்சி அடைஞ்சு, எந்த விதத்தில் வளர்ச்சி அடைந்திருக்குது? அதுக்காக விசேஷமாக ஒரு விழா, இந்த அளவுக்கு நேரு ஸ்டேடியம் உள்ளரங்கத்தில் இவ்வளோ பெரிய விழா எடுக்கணும் அப்படின்னா எந்த விதத்தில் கல்வியில் திடீர்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிது தமிழ்நாடு? இப்போ அது ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அது ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா அந்த கூட்டத்தில்? அதை சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? 1000 ரூபா மாதம் கொடுக்குறது, அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இருக்குதா? தனியார் பள்ளி மாணவர் கிடையாது. அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் வழியில் படிச்சிருந்தா, உயர்கல்வியில் சேர்ந்தால் 1000 ரூபா. இந்த 1000 ரூபா என்ன செய்ய முடியும்? 1000 ரூபா வச்சு இந்த 1000 ரூபா வந்து உடனே உயர்கல்வி வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும்? இப்போ இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா எந்த காலத்தில் கல்வியில் தமிழ்நாடு சிறந்தது? இப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் உட்கார்றாரு, வந்து 1954 ஏப்ரல் 13 முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காந்துடுறார். அவர் உட்காரும் போது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி 7%. தமிழ்நாட்டில் 7% அப்போ கல்வி வளர்ச்சி தான். எல்லாருமே கிராமத்தில் பிள்ளைங்களை கூப்பிட்டு விவசாயத்துக்கு போயிடுவாங்க, இல்லை நெசவு தொழில் போயிடுவாங்க, இல்லைன்னா மற்ற தொழில்கள்னால் அந்த தொழில்களுக்கு அனுப்பிடுவாங்க. படிக்க பெரிய அளவில் வசதி கிடையாது, கட்டமைப்பும் பெரிய அளவில் கிடையாது. அப்போது காமராஜர் 54லேருந்து 63 வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். ஒரு 9 வருஷம் 9.25 வருஷம் தான் ஆட்சியில் இருக்கார். 63 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பதவி விட்டு தானே இறங்கிடுறாரு. பக்தவச்சலம் கையில் பதவி கொடுத்துட்றாரு. அந்த 9.25 வருஷத்தில் முடியும் போது தமிழ்நாட்டின் புள்ளிவிவரம் எவ்வளோ தெரியுமா? 7% இருந்த கல்வி 37% உயர்ந்து விட்டது.
24,000 பள்ளிக்கூடங்கள் எக்ஸ்ட்ரா திறந்தார். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி அப்படி திறந்தார். இது நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். இத்தனைக்கும் 6வது வகுப்பு வரைக்கும் தான் படித்தவர். அன்றைக்கே கலைஞர்லாம் அன்றைக்கி கேட்டார் அவரை, இவர் என்ன படிக்காதவர், இவருக்கு என்ன பூகோளம் தெரியும் அப்படின்னு. அப்போ காமராஜர் சொன்னார், தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல ஆறுகள் ஓடும், நீரோடைகள் இருக்கிறது, குளம் குட்டைகள் இருக்கிறது, எந்த இடத்துல என்ன பயிர் விளையும், நீர் மேலாண்மை எப்படி, அணைகள் எப்படி, எல்லாமே எனக்கு அத்துப்படியாக தெரியும் அப்படின்னு சொன்னார். அவரது கல்வி வளர்ச்சி. அடுத்து 1980, 78, 80ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77ல் முதல் ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு வந்த உடனே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4000 கல்லூரிகள், கிட்டத்தட்ட 24,000 28,000 பள்ளிகள். இந்த பள்ளியில் நீ அப்போ 11th முடிச்சிட்டிங்கன்னா பியூசி சேரணும். பியூசி தான் பள்ளி கல்விக்கு முடியுது. பியூசி வந்து இது கல்லூரி கல்வியும் கிடையாது, பள்ளி கல்வியும் இல்லாமல் ஒரு இடைநிலை கல்வியாக இருக்கும். அந்த பியூசி மட்டும் சேரணுன்னா 4000 கல்லூரி தான் இருந்துச்சு. அப்போது என்ன செய்கிறாரு, பியூசி அந்த நேரத்தில் ஒழித்து +1 +2 கொண்டு வரார். யார்? எம்ஜிஆர் அவர்கள். எவ்வளோ பெரிய புரட்சி அது! எங்கேயாவது எதிர்ப்பு இருந்துச்சா? +1 +2 கொண்டு வந்து 11th வரைக்கும் படிக்கிறத 12th +2 ஆக்கி பியூசியை ஒழிச்சு கட்டுறாரு. அப்போது பள்ளி கல்வியாவது அவன் கரெக்டாக முடிச்சிருக்கணும். கல்லூரிக்கு அடுத்த கட்டத்துக்கு பள்ளி கல்வியை முடிச்சிருக்கணும். அப்போ பள்ளி கல்வியை முடித்து பியூசி சேரணுன்னா அந்த ஒரு வருஷத்துக்காக அவனுக்கு கல்லூரி கிடைக்கல, அப்படியே விட்டுடுறான். டிகிரி படிக்கணும்னு அதுக்கப்புறம் 3 வருஷம். ஆனால் பியூசி நடுவில் ஒரு தொங்கு மாதிரி இருக்குது. அதனால் +1 +2 கொண்டு வந்தாரா? அதுக்கு அடுத்து என்ன செய்தார், இப்போ கல்லூரி படிக்க வைக்கணும் இவங்களை. 1980களில் என்ன செய்கிறாருன்னா தனியார் கல்லூரிகளை கொண்டு வரார். பொறியியல் கல்லூரி முதற்கொண்டு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, என்ன தனியாருக்கு கொடுத்துறாரு கல்வின்னு. தனியார் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டமைப்பு வசதி இல்லை. அப்போது தனியார் கொடுக்கும்போது நீங்கள் அது கல்லூரி ஆரம்பிங்க, எல்லாமே நீங்கள் முதலீடு பண்ணி கட்டடம் முதற்கொண்டு எல்லாம் செய்யுங்க. ஆனால் 500 ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குறீங்கன்னா 250 என்கிட்ட கொடுத்துடணும். 250 தான் நீங்கள் சேர்க்கணும். 1000 சேர்க்குறது வந்து 500 என்கிட்ட கொடுத்துடணும், கவர்மெண்ட்டை கொடுத்துடணும். கவர்மெண்ட்டு அதை சகாய விலையில் அந்த ஃபீஸ், ஒரு மினிமம் ஃபீஸில் வந்து ஏழை பாடை குழந்தைகளுக்கு அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். கவுன்சிலிங் பண்ணாரா இல்லையா? அது கல்வி புரட்சியாக இல்லையா? அது கல்வி புரட்சி. இப்போ ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, முதல் வந்து பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. ஏன்னா பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகிறதுக்கு இல்லை பள்ளிகளுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கால்நடையாக போனோம், அப்படி இல்லைன்னா போக்குவரத்தில் போனோம் அப்படின் போது ஒரு சைக்கிளை கொடுத்துட்டா அவங்க தன்னம்பிக்கை வரும். அப்போ பெண் கல்வி அந்த நேரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிது. அதற்கடுத்து என்ன செய்தாங்க, எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுக்கும்போது என்னாச்சு, அன்றைக்கி பார்த்திங்கன்னா லேப்டாப்புன்றது பெரிய விஷயம், கம்ப்யூட்டர்னால் பெரிய விஷயம். அப்போ ஜெயலலிதா அம்மா அந்த மாணவ மாணவிகள் அனைவரும் லேப்டாப் கொடுத்தோன்னே கையில் அவங்களுக்கு விஞ்ஞான உலகமே தான் கையில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. +1 +2 அந்த அடோலசன்ட் ஸ்டேஜில் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ என்ன ஆச்சு, அவங்களுக்கு பயங்கர உற்சாகம். ஃபுல் விஞ்ஞானம் நம்ம கையில் வந்துருச்சு, இனிமேல் நான் கல்லூரி படித்தே ஆகணும். ஏன்னா இந்த லேப்டாப் வச்சு நான் என்ன செய்யுது, வீட்டில் வற்புறுத்தி எப்படியாவது என்னை கல்லூரியில் சேர்த்து விடு, காலேஜில் சேர்த்து விடு. அன்றைக்கு கல்லூரியில் சேரல சதவிகிதம் இதனால் உயர்ந்தது. செய்தாங்களா இல்லையா ஜெயலலிதா அம்மா? அப்போ அதுதான் கல்வி வளர்ச்சிக்கு ஒரு புரட்சி. 2011 ஜெயலலிதா அம்மா வரும்போது தமிழ்நாட்டின் உயர்கல்வி விகிதம், ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 32%. அதே ஜெயலலிதா அம்மா 2016 டிசம்பர் 5 மறைகிறாங்க. அதற்கு பிறகு 4 வருஷம் எடப்பாடி ஆட்சி. அதில் 2019, 20 கொரோனாவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் உயர்கல்வி வளர்ச்சி சதவீதம் 54. 32 எங்கே இருக்குது, 8 வருஷத்தில் 54 எங்கே இருக்குது ஹையர் எஜுகேஷனில் 54%. இன்றைக்கும் அதை அச்சீவ் பண்ண முடியல. 49, 50 தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் அந்த 2019, 20 54% வரைக்கும் உயர்கல்வியில் நம்ம கொண்டு போகணும். அப்போ அது கல்வி புரட்சி. இப்போ இந்த மாதிரி கல்வியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா, இது 53 ஆண்டு கட்சி. 1972 அக்டோபர் 17 ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக 53 ஆண்டுல 33 ஆண்டுகள் அதிமுக மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட கிடையாது, மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க கொடுத்தது தான் அந்த வளர்ச்சி முக்கியத்துவம். இப்போ திமுக 1-2 வளர்ச்சி கொடுத்துருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. குறிப்பாக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த கல்வி வளர்ச்சி அடைந்தது, பரிணாம வளர்ச்சி அடைந்தது.
இப்போ எடப்பாடியார் ஆட்சி எடுத்துக்கோங்க, 4 வருஷம் ஒரு பெரிய ஆளுமை கிடையாது, அவர் அறிமுகம் கிடையாது. 2017 ஒரு ஆட்சிக்கு வரும்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் காலத்தில் என்ன செய்தார்? அந்த 10 வருஷத்தில் 17 மருத்துவக் கல்லூரி, மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு. அதில் 11 காலேஜ் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் எப்படி கொண்டு வந்தார்? 67 ஆர்ட்ஸ் காலேஜ், 7 லா காலேஜ், இது இல்லாமல் கால்நடை மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் ஏராளம், இவ்வளவும் கொண்டு வந்தார் இல்லையா? அப்போது வேளாண் கல்லூரி, இவ்வளவும் அவர் காலத்தில் அவர் கொண்டு வந்தார். அதுபோல் நீங்கள் எந்த வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ இதுதான் கேள்வி. நீங்கள் சாப்பாடு போடுறதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் இதில் எடுத்துக்க முடியாது. நலத்திட்டங்கள், இப்போது காமராஜர் மதிய உணவு போட்டார், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சத்து உணவு போட்டார், ஜெயலலிதா அம்மா உணவகத்தில் 3 வேளையும் வந்து ₹1 இட்லின்னு போட்டாங்க. இப்போ அதனால அது நம்ம பெருசாக கணக்கு முடியாது. இவங்க காலை உணவு கொடுக்குறாங்க. அது அதிமுக காட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. பரவாயில்ல, அது கொண்டு வந்தார், வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. கல்வி வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறீங்க? நீங்கள் தமிழ் படித்தால் அந்த தமிழுக்கு என்ன செய்திருக்கிறீங்க? இல்லை இன்றைக்கி இப்போ சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாவா, சென்ட்ரல் போர்டுக்கு ஈக்குவலாவா, அந்த அளவுக்கு எந்த வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறீங்க? அப்புறம் பட்டி தொட்டி எங்கும் மாணவர்கள் சேர்க்கை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? இப்போ 207 பள்ளிகள் மூடப்பட்டதா இல்லையா? இப்போ திறக்க போகிறேன்னு சொன்னார். காரணம் என்னென்னா, காரணம் என்ன சொன்னார்? அதாவது தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது. புரியுதா? தமிழ்நாட்டிலோட பிறப்பு விகிதம் குறைஞ்சிச்சான், அதனால் மாணவ மாணவிகள் சேர்க்கை குறைந்திருக்கிறது சொன்னாரா இல்லையா? அப்புறம் இன்றைக்கி ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் நியமிச்சிங்க, இன்னொரு பக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிச்சிங்க, இப்போ அவுட் சோர்சிங் அளவுலேயே நியமிக்க பார்க்குறீங்க. அப்போது நிரந்தர ஆசிரியர்கள் வேலை என்ன ஆகுது? அது இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை. கல்லூரிகள் எடுத்துக்கோங்க, துணைவேந்தர் பதவி எத்தனை கல்லூரியில் கிடையாது. பேராசிரியர் பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸே நிறைய கல்லூரியில் கிடையாது, இப்போ நிறைய ஸ்கூலில் கிடையாது. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்லூரியில் துணைவேந்தர் கிடையாது, எத்தனை யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் கிடையாது. இப்போ இதெல்லாம் யார் போடுறது? இந்த கட்டமைப்பெல்லாம் நீங்கள் அந்த விளக்கணும், இந்த மாதிரி செய்திருக்கணும். பாருங்கள், இத்தனை யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இத்தனை போட்டிருக்கிறோம். நீங்கள் கவர்னர்கிட்ட மோதல் போக்குனா மத்திய அரசு எந்த விஷயம் எடுத்தாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், மோடி உள்ளே இப்படியே பூச்சாண்டி காட்டி எவ்வளோ காலம் ஓட்ட முடியும் நீங்கள்? இப்போ இதை யோசிக்கணுமா இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்துலேயும் மத்தியில் இருக்கிறவங்க வந்து அவங்க தேசிய அளவில் பார்வையில் சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க, நம்ம தான் போராடி வாங்கணும். அது அதிமுக ஆட்சியில் அதிமுக வீணாக அரசியல் பண்ணலை. நீட்டாக உடனே 1 கோடி கையெழுத்து வாங்குகிறோம், உண்ணாவிரதம் உட்காடுறோம், ஆர்ப்பாட்டம் உட்காடுறோம், இதெல்லாம் செய்யலை. மத்திய அரசுக்கிட்ட போராடினாங்க, கிடைக்கலையா? அது காங்கிரஸும் திமுகவும் கொண்டு வந்தது தான் அந்த நீட்டு. பார்த்தாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அடுத்து என்ன செய்யணும்? ஐயா, +1 +2 மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு 8 பேர் 9 பேர் தான் சேர்றான், இன்னும் 7.5% கொண்டு வந்தாரா இல்லையா? அது தஞ்சை மண்டலத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சாரா இல்லையா? இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு 400 பேர் 500 பேர் சேர்றான்ல எம்பிபிஎஸ்க்கு, ஒரு நயா பைசா செலவு இல்லாமல். கிட்டத்தட்ட 3000 பேர் படித்து முடிச்சுட்டு வெளியே வர போகிறான்ல எம்பிபிஎஸ்க்கு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு. அது அவங்கெல்லாம் எடப்பாடியை நன்றியோடு நினைப்பாங்க. இதெல்லாம் கல்விக்கு வறட்சி, கல்விக்கு புரட்சி. நீங்கள் வெறும் கூட்டம் போட்டு இப்போ உங்களுக்கு நீங்களே பாராட்டி என்ன பிரயோஜனம்? அதில் என்ன வரப்போகுது? வெறும் விளம்பரத்தில் என்ன போகுது? இப்போ இயக்குனர்கள், நடிகர்கள் இவங்கெல்லாம் போய் அதில் கலந்துக்கிறாங்களே, இப்போ கலந்துக்கிறாங்கல்ல, சரி, அந்த இயக்குனர் நடிகர்களில் யாராவது ஒருத்தரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரிப்பன் மாளிகை கார்ப்பரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அது எதிர அப்பாவி தூய்மை பணியாளர்கள், அவங்க அனாவசியமாக பெண்கள், அதுவும் அந்த தாய்மார்கள், சகோதரிகள், ஏழை பாழைகள், அதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பட்டியலத்தை சேர்ந்தவங்க, கடைநிலை ஊழியர்கள், ரோட்டை சுத்தப்படுத்துகிறவங்க, நம்ம போடுற குப்பையை நம்ம கையில் எடுக்க தயங்குவோம், அந்த குப்பையை அள்ளி போடுறவங்க, அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் எத்தனை இயக்குனர்கள், எத்தனை நடிகர்களை பார்த்தீங்க? அதில் ஏன் கலந்துக்கல? அவங்க அதில் கலந்துக்கணுமா இல்லையா? அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிட்ட ஒரே ஒரு திரைப்பட நடிகை. இப்போ அரசியல் சார்புனா இப்போ அதிமுக சார்பாக கௌதமி கூட போனாங்க, இல்லைன்னு சொல்லு. அரசியல் கலப்பீடு இல்லாமல் ஒரே ஒரு நடிகை போனாங்கன்னா அம்பிகா போனாங்க. எவ்வளோ உணர்வோடு போய் கலந்துக்கிட்டாங்க. ஆளுங்கட்சி ஒன்றும் அவங்க திட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, உருக்கத்தோடு கேட்டாங்க, ஐயா சொன்னீங்களே செய்தீங்களா?
தயவுசெய்து செய்து கொடுங்க. அதுதான் உணர்வு. அப்போ நீங்கள் திரைப்படத்தையோ இயக்குனர் சபையோ நீங்கள் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறீங்களோன்ற எண்ணம் தானே மக்கள்கிட்ட வரும். பாராட்டு விழாவுக்கு மட்டும் கலந்துக்கிட்டவர்கள் போராட்ட விழாக்களுக்கெல்லாம் மக்கள் சார்பாக ஏன் கலந்துக்கல? அன்றைக்கி கலந்துக்கிட்டாங்களே, ரஜினி, விஜயகாந்த் இவங்கெல்லாம் அன்றைக்கி கலந்துக்கிட்டாங்கல்ல. நெய்வேலி பிரச்சனைக்கு, அப்புறம் நம்ம காவிரி பிரச்சனைக்கெல்லாம் எத்தனை பிரச்சனைக்கு கலந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏன் அந்த காலத்துக்கு வரல? இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் வருஷ கணக்கில் போராடிட்டுருக்காங்கல்ல, அங்கே ஒரு 4 நடிகர் 4 இயக்குனர் போய் நின்று போராட்ட காலத்தில் கலந்துக்கிட்டீங்களா? ஏன் செய்யலை? வேங்கை வயலுக்கு எத்தனை பேர் போய் பார்த்தீங்க? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் எத்தனை பேர் போய் ஆறுதல் பண்ணி, எத்தனை பேர் எவ்வளோ நிவாரணம் கொடுத்தீங்க அந்த மக்களுக்கு? எவ்வளோ போராட்டம் பண்ணீங்க? இது போல் இருந்தால் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் திமுக பண்ணுச்சு. ஒரு கட்டத்தில் சன் பிக்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு கட்டத்தில் 2006லேருந்து 2011 இதே மாதிரி பண்ணாங்க. எல்லாம் பாராட்டுவாங்க, போட்டி போட்டு பாராட்டுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக கூட வர முடியல. மக்கள் விழிப்போடு இருப்பாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துனே தான் இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் பாராட்டுங்கய்யா, ஆனால் எங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்கலையா, எல்லாம் நீங்கள் அங்கே பாராட்டுங்கய்யா, எங்களுக்கு முதல் கல்விக்கான தொகையை கடனை ரத்து பண்ணுவேன்னு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, அதை ரத்து பண்ணிங்களா? கல்விக்கான மாணவர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சானிட்டரி நாப்கின் மிஷின், பெண்கள் படிக்கிற பள்ளிகள் கல்லூரிகள் அத்தனையிலையும் ஆட்டோமேட்டிக் லெண்டிங் மிஷின், சானிட்டரி நாப்கின் மிஷின் வைப்போன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள், இதை செய்திருக்கீங்களா? கல்வி கடன் பள்ளினாலும் கல்லூரினாலும் ரத்து பண்ணப்படும்னு சொன்னீங்க, இன்றைக்கி வரைக்கும் ரத்து பண்ணியிருக்கீங்களா? நீட் ரத்து செய்யப்படும் சொன்னீங்க, செய்தீங்களா? சரி, அதிமுக அரசாங்கம் லேப்டாப் கொடுக்குது, நாங்கள் லேப்டாப் கொடுக்க மாட்டோம், நாங்கள் கை கணினி கொடுப்போம், டேபு கொடுப்போம், 10 GB டேட்டாவோடு கொடுப்போம். நீங்களே இன்றைக்கி என்ன ஆச்சு? எதையுமே நீங்கள் செய்யாமல் நான் சாப்பாடு மட்டும் காலையில் டிஃபன் போட்டேன்னு சொல்லிவிட்டு அதுவே நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க? காலையில் பால், ஒரு கிளாஸ் பால் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்போம், அதுக்கு பதில் இப்போ டிஃபன் கொடுக்குறீங்க. வேறு என்ன வித்தியாசம்? ஆனால் அதிலே வந்து இன்னொரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, 459 என்னமோ என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கன்னா, இந்த காலையில் நாங்கள் ஆவின் பால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதால லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளாம் ஆவினுக்கு மட்டுமே சப்ளை பண்ணலாம் பாலை, வேறு யாருக்கும் கொடுக்க தேவை, தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி அந்த விவசாயிகள் என்ன ஆச்சு நீங்கள் பண்ணதால்? இப்போ அதனால் என்ன சொன்னால், நீங்கள் சொன்னதை செய்யுங்க, நீங்கள் செய்யலை. அப்போ கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் செய்தீங்க? இன்றைக்கி வரைக்கும் 50,000 கோடி ஒதுக்குறீங்க உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கும், 2,000 கோடி மத்திய அரசு கொடுக்கல. நீங்கள் அதை கேளுங்க, போராட்டுங்க, வேணாங்க. ஆனால் ரைட் டு எஜுகேஷன் கொடுத்தீங்களா? கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்தின் பிரகாரம் 25% பிள்ளைகளை இலவசமாக சேர்க்கணும், அரசு உதவி பெறும் பள்ளியோ தனியார் பள்ளியோ. அந்த 25% பிள்ளைகளுக்குரிய ஃபீஸை வந்து அரசாங்கம் கொடுத்துரும், தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும். 200 கோடி கொடுக்கல, இந்த வருஷம் சேர்க்கலை. பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களா மத்திய மக்களா? அப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுது? ஐயா, நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, மத்திய அரசுகிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் இது வந்து 200 கோடி கொடுத்துணும். 50,000 கோடி பட்ஜெட்டில் 200 கோடி ஆண்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 400லேருந்து 600 கோடி பாக்கி இருக்கும், பாக்கியே கொடுக்கல. அப்போ எங்கேருந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு நீங்கள் செய்கிறது சொல்லுங்கள்? இப்போ மத்திய அரசுக்கிட்டே நீங்கள் போராடுறது ஒன்று, நம்ம வேண்டான்னு சொல்ல. 50,000 கோடி ஒதுக்கும்போது 52,000 கோடி ஒதுக்கி இதுக்கு நிதியை சீர் பண்ணிவிட்டு மத்திய அரசுக்கிட்ட போராடுங்க. 50 கோடிக்கு கார் ரேஸ் கொடுத்தீங்களா, கார் ரேஸ் பண்ணீங்கள, அது எந்த பணத்தை எடுத்து பண்ணீங்க சொல்லுங்கள்? இப்போ பெண்களுக்கு இலவசம் 28 மாதங்கள் கழித்து ஒன்றும் பாதியமாக கொடுத்தீங்க இல்லையா? 7,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்குனீங்க இல்லையா? அதில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி SC STக்காக விசேஷ பணம், அதில் 1,500 கோடி எடுத்து இதில் போட்டிங்க. போடலாமா? SC STக்காக ஒதுக்கின பணம், அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் விசேஷம், அதில் இருக்கிற க்ரைட்டீரியா பிரகாரம் அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுலேருந்து 1,500 கோடி எடுத்து இந்த 7,000 கோடி பொது பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி போட்டிங்க கேட்டால் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்காது தெரியுமா? இதில் குடும்ப தலைவிகள் வாங்குறாங்கல்ல 1000 ரூபா, அதில் பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. பொதுவுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை, பட்டியலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தூக்கி நீங்கள் கொடுக்கலாமா? பஸ்ஸில் பெண்களுக்காக தனி சீட்டு இருக்கும், இன்னொரு சீட்டு பொதுவாக சீட்டு தானே, ஆண்களுக்கான சீட்டா அது? பின்ன அது பொது சீட்டு தானே, எல்லாருக்கும் உரிமை இருக்குதுல்ல, அதுதானே.
இப்போ அதை வந்து நீங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கிற பட்டியலின பெண்களை வந்து அவங்க தனி சிறப்பு தொகுதி எடுத்துகிட்டு இந்த கொடுத்தா அது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அது. அப்புறம் கல்வி வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்குது அது சொல்லுங்கள், உண்மையான கல்வி வளர்ச்சி. அப்போ நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க. இந்த பாராட்டுதால் ஒன்றும் கிடையாது, ஒரு 2 நாள் விளம்பரம் தான். ஆனால் இது வாக்கா மாறுமானா நிச்சயமாக வாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. அதுதான் ஒவ்வொரு பகுதியிலையும் போகும்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அந்த பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஐயா வெள்ளை பேப்பரை காட்சி இது புரியாது உங்களுக்குன்னு பெரிய அதிமேதாவி மாதிரி அறிவியல் ஆசான் மாதிரி ஒரு ஞானி மாதிரி சொல்கிறீங்களே, எனக்கு புரியாதுயா, பரவாயில்ல. உங்களுக்கு ஓட்டு போடலையே 3 கோடி மக்கள், அவங்களுக்கு தான் கேட்குறேன் நான். வெள்ளை அறிக்கை கேட்குறது ஏதோ என் வீட்டில் எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்கிறது அதுதான். நான் எதிர்க்கட்சி தலைவர் 75 எம்எல்ஏக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கிட்டத்தட்ட வந்து 1,33,00,000 பேர் எனக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கு மட்டுமே. அது சார்பாக தான் நான் கேட்குறேன். நான் ஒன்றும் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கல. அந்த மக்களுக்கும் புரியாதா? அந்த மக்களும் நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா? இந்த வெள்ளை அறிக்கை கேட்குறது எதுக்கு? அதுக்காகத்தானே. அப்போ இதே எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கேட்டாரா ஐயா வெளிநாட்டு முதலீடை பற்றி? அப்போ அவர் கேட்ட வெள்ளை அறிக்கை என்னது? அவர் புரிஞ்சு கேட்டாரா? அப்போது இது என்ன பேச்சு? இது எவ்வளோ கீழ்த்தரமான பேச்சு. நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் டிஆர்பி ராஜா கூட சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் முதலீடு வந்து இப்போ 1010 புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு போடுறோம், அதையே பார்த்து தான் சொல்கிறாரு. அதே மாதிரி 11 கோடியே 31,531,000 ரூபாய், 531,000 ரூபாய், கிட்டத்தட்ட 11,31,531 கோடி முதலீடுக்கு நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். 34 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு. சரி, இதை விளக்கமாக சொல்லி கொடுத்துருங்க. எந்தெந்த கம்பெனி நீங்கள் எம்ஓயு போட்டிங்க, இப்போ எவ்வளோ ஆக்டிவேஷனில் வந்துச்சு, எவ்வளோ ப்ராசஸில் இருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு, அவங்களோட ப்ராடக்ட் என்ன கொடுத்துடலாம்ல. இதில் என்ன, நீங்கள் மொத்த கம்பெனி கூட வேணாம், ஒரு 500 கம்பெனி கொடுங்க, ஒரு 300 கம்பெனி கொடுங்க. ஐயா 2021-22 துபாய் போயிட்டு வந்தார்ல முதல்ல, அதற்கு பிறகு ஜப்பான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தார்ல, அதுக்கு பிறகு ஸ்பெயின் போயிட்டு வந்தார்ல, அதற்கு பிறகு அமெரிக்கா போயிட்டு வந்தார்ல, இப்போ தான் வந்து இங்கிலாந்துக்கும் ஜெர்மனுக்கும் போயிருக்காரு. இதை கூட நீங்கள் கொடுக்க வேணாம். இதுக்கு முன்னாடி போனார்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கம்பெனிஸை கொடுங்க, அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. தமிழ்நாட்டில் வர்த்தகர்கள் மாநாடு நடத்துனீங்கல்ல, 2021 நவம்பர்லேயே நடத்துனீங்களா? இது வரைக்கும் 3 மாநாடு நடத்திருக்கீங்க. அதில் அதானி கூட 42,000 கோடிக்கு டேட்டா சென்டர் அமைப்பினார். அதெல்லாம் கொடுங்க. ஒரு விளக்கமாக ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இப்போ பத்திரிகையில் எடுத்திங்கன்னா 3-4 பக்கத்துக்கு வரும் தெரியுமா? மெட்ரோவுக்காக நிலம் எடுப்பு, ஹைவேஸ்க்காக நிலம் எடுப்பு பார்த்தீங்கன்னா 3-4 பக்கத்துக்கு ஒரு 1000 நிலத்தை போட்டிருப்பாங்க, சர்வே நம்பரோட போடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரு 500 கம்பெனி போட முடியாதா? பேப்பரில் விளம்பரம் கொடுக்க முடியாதா? கொடுத்துட்டிங்கன்னா உங்களை பாராட்ட போகிறாங்கல்ல மக்கள். நீங்கள் அது 20%, 30%, 40% எவ்வளோ இம்ப்ளிமெண்ட், நம்மளுக்கு புரிந்துணர்வு பண்ணதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களை பாராட்ட போகிறாங்கல்ல, மற்றதுக்கு முயற்சி எடுப்பு. அப்போ முழுசுமாக மூடி மறைச்சி நான் மொத்தத்தையும் தான் சொல்லுவேங்கன்னா அதுதான் எடப்பாடியார் சொல்கிறாரு, இருந்தால் தானே சொல்லுவீங்க. இல்லை, வெள்ளை பேப்பர் தான் நீங்கள் காமிக்க முடியும், வேறு எப்படி காமிக்க முடியும்ன்றாரு. அதுதான் இந்த அரசியல் வந்து டிஆர்பி ராஜா பண்ணுறதுல வந்து அது வேஸ்ட்டு. நம்ம முதலமைச்சரும் அதுக்கு அறிவுரை சொல்லணும். ஏனென்றால் அவர் வர்த்தகத்துறை அமைச்சர். அப்போ ரெஸ்பான்சிபிளாக மக்களுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லணும்.